வறுமையில இருந்த ஒரு சாதாரணமான எலக்ட்ரீஷியனோட பையன் இன்னைக்கு இந்தியா ஏசியா கப் வாங்குறதுக்கே ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்காரு. 50 days 50 கிரிக்கெட் ஸ்டோரிஸ்ல இன்னைக்கு டே 12 மறக்காம நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இவர் 2002ல தெலுங்கானால பிறந்தாரு. திலக் வர்மாவோட அப்பா ஒரு எலக்ட்ரீஷியனா இருக்காரு. இவர் சின்ன வயசுல இருந்து கிரிக்கெட் விளையாடுறத பார்த்த சலாம் பயாஸ் அப்படிங்கிற கோச் இவரை ஒரு அகாடமியில போய் சேர்த்து விடுறாரு. திலக் வர்மாக்கு அகாடமிக்கு போயிட்டு வர கூட காசு இல்லாத காரணத்தினால இந்த கோச்சே இவரை பிக்கப் பண்ணிக்கும் செய்றாரு. இதுக்கப்புறம் ரஞ்சி டிராஃபில சான்ஸ் கிடைச்சு அங்க நல்லா பெர்ஃபார்மும் பண்றாரு. ஆனா அண்டர் 19 வேர்ல்டு கப்ல இவர் சரியா பெர்ஃபார்மும் பண்ணல. இதுக்கப்புறம் 2022ல ஐபிஎல்ல சான்ஸ் கிடைச்சு இவர் ஒரு ஆவரேஜான பெர்ஃபார்மன்ஸும் கொடுக்குறாரு. ஆனா இதுக்கப்புறம் தன்னோட 23 வயசுலயே இந்தியாவுக்கு செலக்ட் ஆனது மட்டும் இல்லாம இந்தியா ஏசியா கப் ஃபைனல்ல எல்லாரும் அவுட் ஆகி இந்தியா லாஸ் ஆகிற சிச்சுவேஷன் இருக்கும்போது இவர் ஒருத்தர் மட்டும் தனியா நின்று 69 ரன் அடிச்சு இன்னைக்கு இந்தியா ஏசியா கப் ஃபைனல்ல ஜெயிக்கிறதுக்கு இவர் ஒரு காரணமாவே இருந்திருக்காரு. மறக்காம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க.